வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா திடீர்னு எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, அயலியையும் அம்முவையும் கூட்டிக்கிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நானும் செல்லமாவும் இருந்து பாத்துட்டு காலையில கிளம்பி வந்துடுறோம். அதுவும் சரிதான். நாங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறோம். வா. ரித்திகா, இந்த வீட்ல நீ பார்க்க வேண்டிய சவால் நிறைய இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலையோ அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஆனா கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பேன். என்னடி கிளம்ப சொன்னா வீட்டையும் ரித்திகாவையும் வெறிச்சு பாத்துட்டு இருக்க? ஓ, நமக்கு அப்புறம் பிறந்தவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சே, நமக்கு எதுவும் நடக்கலையேன்னு பொறாமையில பாக்குறியா? இல்ல எப்படி இங்கே டேரா போடுறதுன்னு யோசிக்கிறியா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுறியா? இதுக்கப்புறமாவது உன்னால எந்த பிரச்சனையும் இல்லாம அட்லீஸ்ட் ரித்திகாவாவது நிம்மதியா இருக்கட்டும். கிளம்பு. எதுக்குடி இப்படி நின்னுட்டு இருக்க? உன்னை கிளம்ப சொன்னோம்ல, கிளம்பு. இவ பாக்குறத பார்த்தா நான் சொன்ன மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பா போல இருக்கே. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அத்தை. ஆனா நான் எப்பவும் சொல்றதும் நினைக்கிறதும் ஒன்னே ஒண்ணுதான். என் தங்கச்சி எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். அவ முகத்துல எப்பவுமே சந்தோஷம் இருக்கணும். அதெல்லாம் நீங்க இருந்து போனாலே தானா நடக்கும். கிளம்பு. உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா நீ என் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடாது. உனக்கு நான் அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு அக்காவை சொல்ல வேண்டியது என் கடமை. எந்த சூழ்நிலை வந்தாலும் மனசை மட்டும் தளர விட்டுறாத. அத நிம்மதியாவும் தைரியமாவும் வச்சுக்கிறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை அமையும். நீ சந்தோஷமா வாழணும் ரித்திகா. என்னாச்சு? ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பத்து. ஏய், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. என்னன்னு சொல்லு. ரித்திகாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் பத்து. நம்ம வீட்டுல இருக்கும்போது அவ செல்லமா வளர்ந்துட்டா. ஆனா இப்போ அவ்வளவு பெரிய குடும்பத்திலயும் எப்படி சர்வை பண்ண போறான்னு நினைச்சாலே ரொம்ப கவலையா இருக்கு. நீ தான் அவளை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆனா அவ என்னடான்னா உன்னை ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறா. நீ ஏன் தான் இப்படி இருக்கிறியோ தெரியல எலி. அதுக்காக அவ என் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா பத்து? அவ என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு அவ மேல இருக்கிற பாசம் குறையாது. ஆமா, சிவா எங்க? மண்டபத்தில இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லையே. அவரு வீட்டுக்கு போயிட்டாரு பத்து. ஓஹோ. இப்பவே நான் அவர்கிட்ட போய் என் அம்மாவை ஏன் விட்டுட்டு போனீங்க நான் கேட்க போறேன். இப்பவே நான் போய் நான் தான் உங்க புள்ளன்னு சொல்ல போறேன். அவர் பேசுன தோணியே சரியில்லை. ஏதாவது அவசரப்பட்டு பண்ணிடுவாரோ? உதய பெருமாள் அங்கிள் தான் அவரோட அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரால சும்மா இருக்க முடியாது. ஆனா அதே நேரம் சிவா அவசரப்படக்கூடாதுன்னு சொன்னா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது. என்ன போனை எடுக்க மாட்டேங்கிறாரு? ஒரு வேளை அவசரப்பட்டு உதய பெருமாள் அங்கிள் கிட்ட சொல்ல போட்டாரோ? இப்பதானே உதய பெருமாள் அங்கிளும் இந்திராணி மேடமும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு தான் சொன்னாங்க. இவரு போய் அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா கடவுளே, என்ன நடக்க போதோ தெரியல. பத்து, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. சிவா எனக்கு கால் பண்ணி ஸ்கூல் விஷயமா ஒருத்தரை மீட் பண்ண வர சொல்லிருந்தாரு. நான் மறந்துட்டேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அவரை போய் மீட் பண்ணிட்டு பாத்துட்டு அவரு கூடவே வீட்டுக்கு வந்துடுறேன். இந்த நேரத்துல யாரக்கா போய் பார்க்க போற? எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், நீ வா. இல்ல அம்மா, பிள்ளைங்க படிப்பு விஷயம் அவங்க சொல்ற டைமுக்கு தான் போகணும்.
நான் எதுக்குப்பா உங்களை அசிங்கப்படுத்தணும்? நீயா வந்து ஏதேதோ பேசி நான் தான் உன் அப்பான்னு சொன்ன அப்படியே ஏத்துக்க முடியுமா? நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நீங்க தான் என் அப்பா. அப்பா நான் ஒண்ணு போய் சொல்லப்பா, நீங்க தான் என் அப்பா, நான் தான் உங்க புள்ள. இதுதான்ப்பா உண்மை. அப்பா இதுதான்ப்பா உண்மை. என்ன நம்புங்கப்பா, ப்ளீஸ் பா, என்ன நம்புங்க. நான் போய் சொல்லலப்பா. ப்ளீஸ் பா, என்ன நம்புங்க. இதுதான் உண்மை. அப்பா நீங்க தான்ப்பா என் அப்பா. நீங்க தான் என் அப்பா. இந்திராணி உன்னை தம்பியா ஏத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு என்ன உன் அப்பான்னு சொன்னா. நீ அதையே காரணமா வச்சுக்கிட்டு நான் தான் உன் அப்பா, உண்மையான அப்பானா எப்படிப்பா ஏத்துக்க முடியும்? உன் அப்பாவை கண்டுபிடிக்கணும்னா சொல்லு, நானே வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேருமே அவரை தேடி கண்டுபிடிக்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்ன சங்கடப்படுத்தி ஏண்டா இவனோட பழகிறோன்னு நினைக்க வச்சிடாத. எனக்கு பொண்டாட்டி புள்ளன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீ இப்படி எல்லாம் பேசினேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதையெல்லாம் உண்மைன்னு நம்பி என்ன நினைப்பாங்க? அப்புறம் என் குடும்பத்துல எனக்கு இருக்கிற மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும். ஐயோ அப்பா, நான் சொல்றது உண்மைதான்ப்பா. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சிவா, இது சரியில்லை. நீ சீரியஸ்னஸ் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு பணம் ஏதாவது வேணுமான்னு கேளு, நான் தரேன். யாருக்கோ பிறந்துட்டு நான் தான் அப்பான்னு சொல்றேன். அது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னையா சொன்ன? நான் யாருக்கோ பிறந்தவனா? என்னையா பேசுற? ஏய், நீங்க தான் அப்பான்னு சொல்றல்ல, என்ன நம்பு. என்ன நம்பறியா இல்லையா? தயவு செஞ்சு நான் யாருக்கோ பிறந்தவன்னு உங்க வாயால சொல்லாதீங்கப்பா. அப்பா நீங்க தான்ப்பா என் அப்பா. அப்பா நான் உங்க புள்ளப்பா.